நாடார் மற்றும் தேவர் சமூகம் 2 மாதத்தில் மட்டும் திருநெல்வேலியில் 60க்கும் மேற்பட்ட கொலைகள் போக 20 வழக்குகள் இருக்குது. அடிப்பிடி கட்ட பஞ்சாயத்து. யாருக்கு என்ன லாபம்? நீங்கள் தென் மாவட்டத்தில் இந்த கொலைனால் இந்த சாதிய சண்டையினால் யாருக்கு என்ன லாபம்? இதனால் மறைமுகமாக யார் லாபம் அடைகிறா, நேரடியாக யார் லாபம் அடைகிறாங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். பாதி வரைக்கும் பார்த்துட்டு ஏதோ ஒரு சாதியின் அடிப்படையில் நான் பேசுகிறேன்ற மனநிலையில் கமெண்ட்டில் வந்து திட்டாதீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆதரவும் சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் எனக்கு மேலும் மேலும் அடுத்தடுத்து வீடியோவை போடுவதற்கான ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே மிகவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய தீபக் ராஜா அவருடைய கொலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இவருடைய கொலைக்கு காரணமாக நிறைய சேனலில், யூடியூப் சேனல்ஸில் எல்லாத்துலேயும் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. புதுசாக சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. 2 சமூகத்தினர்கிட்ட இவர் மோதி இருக்கிறாரு. நாடார் மற்றும் தேவர் சமூகத்திட்ட இவர் மோதி இருக்கிறாரு. சமூக வலைதளங்கள் மூலமாகவும் சரி, நேரடியாகவும் சரி 2 சமூகத்தினரிடமும் மோதி இருக்கிறாரு. அப்போ அதனுடைய விளைவாக இவரை வந்து இந்த 2 சமூகத்தினரில் எந்த சமூகத்தினர் கொன்னாங்க அப்படின்றது இன்னும் முழு விவரம் தெரியல. காவல்துறை ஒரு 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த 5 பேர்கிட்டருந்து வர்ற வாக்குமூலத்தை வச்சு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ இது வந்து தொடர்ச்சியாக எல்லா சேனல்லையுமே கொடுத்துருப்பாங்க, எல்லா சேனல்லையுமே சொல்லியிருப்பாங்க. இவருடைய கொலைக்கு முழுக்க பின்னணியாக இருக்கிறது சாதியம் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம இங்கே இதை இப்போ பேச வரவே இல்லை. இந்த சாதியம் அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளும் நாங்கள் வந்து ஜாதியை அழிச்சிட்டோம், ஜாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க தேர்தல் டைமில் ஓட்டு வாங்க வரும்போதும் அதுதான் சொல்கிறாங்க, நாங்கள் ஜாதியை அழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கடந்த 2 மாதத்தில் மட்டும் திருநெல்வேலியில் 60க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இந்த 60க்கும் மேற்பட்ட கொலைகள் அத்தனையுமே சாதியத்தை பின்னணியாக கொண்டு ஜாதியின் அடிப்படையில் தான் நடந்திருக்கு. இதெல்லாம் டேட் ஆஃப் பர்த் தான். நீங்கள் டேட்டா கேட்டு நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு கூட நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அது நாங்குநேரியில் ஒரு பள்ளி சிறுவனை வீடு பூந்து வெட்டியதில் ஆரம்பித்து இன்றைக்கி திருநெல்வேலி ஹார்ட் ஆஃப் சிட்டி சிட்டியில் வைர மாளிகைன்ற ஹோட்டல் வந்து திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலு. அங்கே எப்போவுமே மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஏரியாவில் பட்டப்பகலில் ஒரு 30 செகண்டில் ஒரு உயிர் போயிருக்குன்னா இது அத்தனைக்கும் அடிப்படையாக இருப்பது ஜாதி. இந்த ஜாதின்றதை விட இந்த ஜாதியை வைத்து வந்த தலைவர்கள், இந்த தலைவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் நாமளும் அவங்களும் போல் ஒரு மிகப்பெரிய தலைவராக வரணும், நம்மளும் இந்த சமூகத்தில் தெரிந்த ஒரு நபராக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இங்கே கொலை செய்யக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் இந்த தீபக் ராஜ் என்பவர் இறந்தவரும் சரி, அவரை கொன்னவங்களும் சரி, இவங்க எல்லாருமே வந்து 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். இவங்க எல்லாம் நீங்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜில் பார்த்தாலும் தெரியும். அதுமாதிரி தீபக் ராஜுக்கெலாம் இன்னும் ஒரு மாத காலங்களில் அவருடைய உறவினர் பண்ணே ஒரு பொண்ணை தான் பேசி வச்சுருந்தாங்க திருமணத்திற்கு. தன்னுடைய வாழ்க்கையை அவர் இந்த சாதியத்தின் அடிப்படையில் அவர் இழந்துட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரியா? இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சாதிய கொலைகள் நடக்கிறதுனால இங்கே என்ன மாறப்போகுது? இப்போ இவர் பண்ண தீபக்ராஜ் மேலேயும் ஒரு 5 கொலைகள் போக 20 வழக்குகள் இருக்குது. அடிப்பிடி கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி ஒரு 20 வழக்குகள் இருக்குது. இவருடைய நண்பர் ஒருவர் வந்து சிறைச்சாலைகளே கொலை செய்யப்பட்டார். அவர் மேலேயும் ஒரு 23 வழக்குகளுக்கு மேலே இருக்குது. 7 கொலை கேஸ் உட்பட ஒரு 23 வழக்குகளுக்கு மேலே இருக்குது. அப்போ இவங்க எல்லாருமே வயசு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அப்போது இவங்க கையில் அருவா தூக்குறதுனால அடுத்த தலைமுறை எதுவும் மாறப்போகுதா, இல்லை அடுத்த தலைமுறைகளுக்கு ஏதேனும் நல்ல ஒரு வழி கிடைக்க போதான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. இவங்களை பார்த்து அடுத்த ஒரு ஜென்ரேஷன் இவங்களுக்கு ஈக்குவலாக இவங்கள மாதிரியே வரப்போகுது, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் சமூகத்தில் இன்றைக்கி இவங்களுக்குள்ளே மாற்றி கொலை பண்ணுறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னென்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா, யார் ஆண்ட பரம்பரை அப்படின்ற அதுதான் ஒரு மிகப்பெரிய காரணம். ஆனால் உண்மையிலே இப்படி இவங்க வெட்டிட்டு குத்திட்டு செத்தாங்கன்னா இதில் எப்படி இவங்க ஆண்ட பரம்பரையாக வருவாங்க? நீ பெரியவனா நான் பெரியவனான்ற காழ்ப்புணர்ச்சியில் இவங்க ஒருத்தர் மாற்றி வெட்டிட்டு குத்திட்டு சாகிறதுனால இவங்க எங்கே ஆள போகிறாங்க? ஜெயிலுக்குள்ளே தான் ஆள போகிறாங்க. வெளியில் இவங்களால் சுதந்திரமாக லாந்த கூட முடியாத ஒரு சூழ்நிலை தான். இவங்கள பார்த்து அடுத்த ஜென்ரேஷனும் இவங்கள வந்து சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணி பெரியாளாக ஆக்குறதுனால அடுத்த ஜென்ரேஷனும் அதையே அப்படியே கையில் எடுக்குது. அடுத்த தலைமுறையும் தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கி அப்படின்றது தான் நிதர்சனமான கசப்பான ஒரு உண்மை. அப்போ
இந்த இந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய சாதிய தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த வீட்டை சார்ந்த பெரியவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்படி ஒரு சூழ்நிலைக்கு இவங்களை தள்ளுறாங்களா? இந்த கொலையினால் அடுத்த தலைமுறை கண்டிப்பாக அந்த சமூகத்தில் வளர போகிறதில்ல, சமூகமும் பெரிய அளவில் வளர்ச்சியை சந்திக்க போகிறதில்ல அப்படின்றதுல நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது. யாருக்கு என்ன லாபம்? நீங்கள் தென் மாவட்டத்தில் இந்த கொலையினால், இந்த சாதிய சண்டையினால் யாருக்கு என்ன லாபம்? இதனால் மறைமுகமாக யார் லாபம் அடைகிறா, நேரடியாக யார் லாபம் அடைகிறாங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் தென் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 கம்யூனிட்டியை நீங்கள் குறிப்பாக பார்க்கலாம். நாடார், தேவர், தேவேந்திரர். இவங்க 3 பேருமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் ஏதோ ஒரு பகைமையில், ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வெட்டிட்டு குத்திட்டு சாகக்கூடிய நிலைமை தான் அங்கே தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்குது. அதே மாதிரி வட மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா வன்னியர், பறையர் இந்த இருமுனை போர் இங்கே எப்போவுமே இது கோவில் பிரச்சனை, இட பிரச்சனை, தெருவு பிரச்சனை, தெருவுக்குள்ள ஓட மாட்டிருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் வட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்குது. அப்போ இந்த 5 கம்யூனிட்டியுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. தேவர், வன்னியர், பறையர், நாடார், தேவேந்திரர். இவங்க 5 பேருமே தமிழகத்தினுடைய பூர்வீக குடி கம்யூனிட்டி தான். இவங்க 5 பேருமே பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய கம்யூனிட்டி. இந்த 5 கம்யூனிட்டியில் உள்ள நபர்களும் சேர்ந்து ஒரு நபருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த நபர் கண்டிப்பாக முதல்வர். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது இவங்க 5 பேரும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நிற்கிறதுனால லாபம் யார்? ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி தமிழ் சமூகத்தை சார்ந்த 2 நபர்கள் சண்டை போடுறதுனால யாருக்கு லாபம்னா திராவிட கட்சியை சார்ந்த நபர்களுக்கு லாபமாக இருக்குது. நீங்கள் இப்போ ப்ராக்டிக்கலாக ஒன்று யோசிச்சு பாருங்கள். இந்த 5 கம்யூனிட்டியை சார்ந்த நபர்களும் ஒன்றிணைஞ்சு பெருந்தலைவர்கள், அதாவது பறையர் சமூகத்திலிருந்து அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், வன்னியர் சமூகத்திலிருந்து ஐயா ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும், நாடார் சமூகத்திலிருந்து ஹரிநாடாரோ, சுபாஷ் பண்ணையாரோ, இல்லைன்னா ராக்கெட் ராஜா யாரோ ஒரு நபராக இருக்கட்டும், தேவர் சமூகத்திலிருந்து அண்ணன் திருமாரஞ்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா இவர் கருணாசன் அண்ணா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி தேவேந்திரர் சமூகத்திலிருந்து ஜான் பாண்டியன் அண்ணா இருந்தாலும் சரி, கிருஷ்ணசாமி அண்ணா இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் அரசியல் சார்ந்த ஒரு முன்னெடுப்பை எடுக்கக்கூடிய நபர்கள். அப்போது நம்மளுடைய வளர்ச்சின்றது அருவாக்கத்தில் இல்லைடா, அரசியலில் தான் இருக்குது. நம்மளுக்கான தேவைக்கு, நம்மளுக்கான அதிகாரம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அரசியல் சார்ந்த ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமுறையை சார்ந்த நபர்கள்ட்ட, அடுத்த தலைமுறையை சார்ந்த இளைஞர்கள்ட்ட ஒரு பாதையை காட்டும் பொழுது, ஒரு சரியான வழியை காட்டும் பொழுது அவங்க அதை நோக்கி பயணிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்கு அப்படின்றது தான் புரியல. இவங்க தப்பான வழி காட்டுறாங்கன்னு நான் சொல்ல வரல. இளைஞர்கள் தப்பான பாதையில் போயிட்டுருக்குறாங்க. அவங்கள சரியான பாதைக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது அந்த சமூகம் சார்ந்த தலைவர்களுடைய கடமை அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இவங்க 5 பேரும், நான் சொன்ன இந்த 5 தலைவர்களும் ஒன்றிணைஞ்சு ஒரு கட்சியோ ஒரு அரசியல் அமைப்போ முன்னெடுத்து நாங்கள் இந்த 5 சமூகமும் ஆதரவு கொடுக்கும், இந்த 5 சமூகமும் எப்பவும் ஒருங்கிணைப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் இத்தனை சாதிய கொலைகள் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பான்மையாக நடக்கக்கூடிய சாதிய கொலைகள் அனைத்துமே இந்த 5 சமூகத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். இது நான் இந்த 5 சமூகத்தை குற்றவாளியாக காட்டணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையாக இருக்கும். இந்த 5 சமூகத்துக்குள்ளேயே பெரும்பான்மை சாதிய கொலைகள் முடிஞ்சு போயிடும். அப்போ இந்த உயிரிழப்புகள் அனைத்துமே சின்ன பசங்க தான், ஏதோ ஒரு சமூகத்தை சார்ந்தவன். ஆனால் மொத்தத்தில் தமிழ் சமூகத்தை சார்ந்தவன்றதில் மாற்று கருத்து இருக்காது. அப்போ இந்த 5 சமூக தலைவர்களும் ஒன்றிணைஞ்சு ஒரு அரசியல் அமைப்பை துவங்கும் பொழுது அதில் ஒரு நபர் கண்டிப்பாக முதல்வராக வருவார். அப்போ அந்த முதல்வராக வரக்கூடிய நபருக்கு தான் இங்கே குழப்பம், நீயா நானான்றது தான், அதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும். அதுவும் கூட இவங்க சுமூகமாக பேசி ஒரு ஆண்டிற்கு ஒருவர்னு கூட நம்ம ஆட்சி நடத்திட்டு போயிடலாம். ஏன் ஒருத்தர் இப்போ அந்த 5 சமூகத்தில் எந்த சமூகத்தை சார்ந்தவர் சிஎம் முதல்வராக இருந்தாலும், ஒரு வருஷத்துக்கு முதல்வராக இருந்தாலும் மற்ற சமூகத்தை அந்த ஒரு வருஷத்துக்கு என்ன தெருவிலே ஓட போகிறாரு. தமிழ் சமூகத்தை சார்ந்தவன் இந்த மண்ணை ஆளும் பொழுது கண்டிப்பாக அவன் இந்த மண்ணை நல்ல முறையில் நன்னெறிப்படுத்தி கொண்டு போவான். இந்த மண்ணின் கலாச்சாரம், பண்பாடு, இறையாண்மை பாதுகாக்கப்படும் அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி இந்த 5 பேரும் சண்டை போட்டு இந்த 5 சமூகத்தினரும் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கிறதுனால யாரோ ஒரு நபர், அதாவது திராவிட கட்சியை சார்ந்த நபர் ஆட்சி ஆள்றதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களும் இங்கே இருக்கக்கூடிய இறையாண்மைகளும் கேளிக்கையாகுது, காணாமல் போகுது, ஊழல் நிறைஞ்சிருக்கு. மக்களுடைய வாழ்வில் கடந்த 50 வருஷமாக எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் ஐயா காமராஜர் காலங்களில் கொண்டு வந்தது தான். நான் இதை அவரை மட்டுமே சொல்லலை, அன்றைய காலகட்டங்களில் இருந்த அரசியல் தலைவர்கள், தமிழ் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் நிறையா பேருடைய உழைப்பு, அதாவது ரெட்டைமலை சீனிவாசனாக இருக்கட்டும், கக்கன் ஐயாவாக இருக்கட்டும், இன்னும் பலர், முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும்,
இப்படி இமானுவேல் சேகரனார் ஐயாவாக இருக்கட்டும், இப்படி பலருடைய உழைப்பு இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளே கிடக்கு. இன்றைக்கி இவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒருங்கிணைச்சு கொண்டு வந்த தமிழ் சமூகம் தான் இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்கே ஒழிய, இந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்த தமிழ் சமூகன்றது கடுகளவு கூட வளர்ச்சி அடையலை. திராவிட கட்சிகள் கொண்டு வந்த தமிழ் சமூகன்றது சாதிய வன்மத்தை தூண்டும் விதமாக இன்றைக்கி சமூகம் சார்ந்த இளைஞர்களை காவு கொடுக்குற விதமாக தான் இருக்குது. நீங்கள் கடந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கட்டமைப்பு இன்றைக்கி இல்லை. அன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன்ட்ட சாதிய பாகுபாடு இருந்துச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி என்னென்னா, எவனோ ஒருவன் கொண்டு வரக்கூடிய உணவை நம்ம திங்கக்கூடிய இடத்துல, பக்கத்தில் இருக்கிறவன் டிஃபன் பாக்ஸை நம்ம திங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். அப்போ இவங்ககிட்ட சாதி பாகுபாடு கிடையாது. ஏன்னா சாதி பாகுபாடுங்கிற கட்டமைப்பை இவன் மறந்துட்டான். அந்த சூழ்நிலையை இவன் கடந்து வந்துட்டான். ஆனால் இன்றைக்கி திரைப்படங்கள் மூலயமாவும் திராவிட கட்சிகள் மேடைகளின் மூலயமாவும் அதே சாதிய உணர்வை மீண்டும் மீண்டும் தூண்டுறதுனால இவனுக்குள்ளே வன்மம் அதிகமாகுது. நீங்கள் ஒரு சென்சார் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2.5 வருஷத்தில் தான் ஜாதிய கொலைகள் இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்திருக்கு. கடந்த 10 வருஷத்தில் சாதிய கொலைகள் அதிகம். திருநெல்வேலியில் மட்டும் கடந்த 2.5 மாதத்தில் 60க்கும் மேற்பட்ட கொலைகள். இது அத்தனையுமே சாதிய பின்னணியாக கொண்டது அப்படின்றது தான் மிக வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய ஒரு செய்தி. அதனால் தயவு செய்து சாதின்றது இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதில் உயர்வு தாழ்வுன்றது இருக்கா அப்படின்னு கேட்டால் 100% உயர்வு தாழ்வுன்றது கிடையாது. அதனால் தயவு செய்து இந்த சாதியை அடிப்படையாக வச்சு கொலை பண்ணுறது, இந்த பிற உயிர்களை வாங்குறதுன்றது மிகப்பெரிய ஒரு பாவத்துக்குரிய செயல். இதனால் தமிழ் சமூகம் மேலும் மேலும் அழிவை மட்டுமே சந்திக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் ஒருவர் சண்டை போடுறதுனால திராவிடம் இறுதி வரைக்கும் உங்களை ஆளும். நீங்கள் ஆண்ட பரம்பரைன்ற ஒரு பேட்டர்னுக்குள்ளே வரவே மாட்டீங்க. அதனால் தயவு செஞ்சு சாதியம் சார்ந்த கொலைகளை தவிர்த்து விட்டு அரசியல் சார்ந்த முன்னெடுப்பு. அறிவாளால் எந்த ஒரு போருக்கும் வெற்றி காண முடியாது. அறிவை கொண்டும் அரசியலை கொண்டும் பேனாவை கொண்டும் தான் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து அதை முன்னெடுக்கிறதுக்கான வழியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.